ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் புஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதா 26வது ஸ்லோகம், 64வது பக்கம். தர்மாணாம் அஸ்மி சந்நியாசக க்ஷேமாணாம் அபிஹி மதிஹி குஹ்யானாம் சூன்ருத்தம் மௌனம் மிருத்துனானாம் அஜகது அகம். இதில் நம்ம போன கிளாஸ்ல பார்க்காம விட்ட வேர்டு மித்துனானாம் அஜகது அகம். இப்போ நாம் உத்தவ கீதையில் இருக்கிற விபூதி யோகங்கிற ஏரியாவில் இருக்கிறோம். விபூதி யோகம்னா இங்கே இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து இறைவன் சொல்றாரு வேறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த டீச்சிங் போக வேண்டியதானே. எனக்கு தான் புரிஞ்சிருச்சு இல்லை இருக்கிறதெல்லாம் இறைவன். கண்ணில் பார்க்கும்போது நம்ம வேறு வேறாகத்தான் பார்க்குறோம். அது ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போது தான் இங்கே இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அவ்வளவு ஞானத்தை பெற்றாலும் நம்ம என்னவா பார்க்க முடியாது. இறைவனாக பார்த்தல் அப்படின்னா ஞானக்கண் கொண்டு பார்த்தல். கண்ணு வேற வேறையாக காமிக்கும் போதே அந்த ஞானக்கண்ணை திறந்து இங்கே இருப்பது அனைத்து இறைவன் நல்ல வேறல்லன்னு புரிஞ்சு, அதோட புரிஞ்சு மட்டும் இல்லை, அந்த நிலையில் நின்று வியாபகாரம் பண்ண தெரியும். இட்ஸ் a very difficult job for a சாதகன். அதனால அவர் என்ன பண்ற, மொல்ல மொல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒன்னா சொல்லி அது நானா இருக்கிறேன் இது நானா இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஈஸ்வர விஷனுக்கு கொண்டு வர. உலகம் அனைத்து ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், அதை விஷனுக்கு நம்ம கொண்டு வரக்காக பண்றாரு. இது நீங்க வேற இது விபூதி யோகத்தினுடைய இன்னொரு மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்வம் பொறாமை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டு போயிடும். ஏன்னா நான் தனிப்பட்ட அகங்காரம் தான் நமக்கு என்ன கொடுக்குது, ஐ எம் த கிரேட். கர்வம், என்னை விட இவங்க கிரேட்டா இருக்காங்க, பொறாமை. ஸோ கர்வம் பொறாமை மற்றவங்களை தாழ்வா நடத்துற ஒரு குணம் எல்லாத்திலும் என்ன பண்றோம், நம்மள மனதில் இருக்கிற கிளேசங்கள் விடுபடுவதற்கு விபூதி யோகம் முதலில் பயன்படும். அதுக்கு அடுத்த நிலையில் பெற்ற ஞானத்தில் நின்று டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பயன்படும். ஸோ விபூதி யோகங்கிறது ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்டோ மீண்டும் மீண்டும் அரைச்சிட்டு இருக்காருங்கிறது அந்த ஏரியாவுக்குள்ள அதுல வேல்யூ தெரியாம இருக்கிறவங்க அது பேசுற சொல். அது அப்படி அல்ல. அதில் நின்று டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா விபூதி யோகத்துல நிறைய கேட்டு கேட்டு சிந்திச்சு மனதை ஈஷா வாஷி இதற்கு என்ன பண்ணிட்டு வரணும், கூட்டிட்டு வர்றது. இட்ஸ் a very difficult job. இறைவனால மட்டும்தான் நம்மளை அங்கே கூட்டிட்டு போக முடியுமே தவிர நானே சுய முயற்சியில் இங்க இருப்பதெல்லாம் இறைவனாக காண முடியும்னா முடியாது. அது நல்லா தெரிஞ்சுதான் இறைவன் எத்தனை கொடுக்கிறாரு விபூதி யோகம் அதுல பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் மிதுனானாம் அஜக அகம். ஃபர்ஸ்ட் தர்மானாம் அஸ்மி சந்நியாசக, அதுல நிவிருத்தி மார்க்கமாக இருக்கிறேன்னு சொன்னாரு. க்ஷேமானாம் அபிஹி மதிஹி, உள்நோக்கிய இன்ட்ரோவர்ட் நேச்சராக நான் இருக்கிறேன். குஹ்யானாம் சூன்ருத்தாம் மௌனம், ரகசியங்களில் நான் எப்படி இருக்கிறேன், ரகசியம் காக்கப்பட வேண்டிய மௌனமாக இருக்கிறேன். இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். இது மிதுனானாம் அஜக, நான் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறேன். அர்த்தனார் ஈஸ்வர கோலம்ங்கிறது ஈஸ்வர தத்துவத்தை காமிக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணுங்கிறது அந்த இடத்துல என்னது, நிர்குண பிரம்மமும் சகுண பிரம்மமும் சேர்ந்துதான் சிருஷ்டி ஆரம்பிக்குதுங்கிற அந்த முதல் நிலையை குறிப்பதுதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். அப்ப முதலில் தோன்றிய ஆணாகவும் பெண்ணாகவும் நான் இருக்கிறேன். தோற்றம், பிறப்பு, சிருஷ்டி, அதில் ஆணாகவும் பெண்ணாகவும் நான் இருக்கிறேன். து அகம். அதுதான் மிதுனானாம் அஜக, நானே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறேன். அப்ப அந்த அர்த்தநாரீஸ்வர கோலை யாரை குறிக்குது, ஃபர்ஸ்ட் தோன்றின பிரம்மாஜி. பிரம்மாஜியை குறிக்கிற தத்துவம் தான் அர்த்தநாரீஸ்வர கோலமே. அடுத்தது
சம்பத்சரக அஸ்மி, இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லோகம் சம்பத்சரக அஸ்மி அனிமிஷாம் ரிதூனாம் மதுமாதவௌ மாசானாம் மார்கசீர்ஷக அகம் நக்ஷத்ராணாம் ததா அபிஜித். இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் சம்பத்சரக அஸ்மி அனிமிஷம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற விஷயங்களில் ஃபாஸ்ட் ட்ரெயின், ஃபாஸ்ட் ஃப்ளைட்டு, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு வேகமாக ஓடுது, எத்தனை பார்க்குறோம். அதில் நான் என்னவா இருக்கேன்? காலம். அனிமிஷம் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயத்தில் நான் கால தத்துவமாக இருக்கிறேன். வருடமாகனா என்ன? சம்பத்சரனா வருடம். வருடங்கிறது கால தத்துவத்தை குறிக்குது. நிற்காமல் ஓடும் விஷயங்களில் நான் காலமாக இருக்கிறேன். அடுத்தது இப்ப இன்னைக்கு படிக்க வேண்டியது ரித்துனா மதுமாதௌ. ரித்துனாம்னா ரித்துக்கள். உங்களுக்கு தெரியும் 6 ரித்துக்கள். ஒரு வருஷத்தை 2 மாதங்கள் ஒரு ரித்து. அச்சா அது 6 ரித்துக்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் படிக்கும்போது என்ன ரித்து அப்படின்னு சொல்லி தான் அவங்க படிப்பாங்க. அந்த 6 ரித்துக்கள்ல நான் என்னவா இருக்கிறேன்? மதுமாதௌனா வசந்த காலமாக இருக்கிறேன். வசந்த ரித்துவாக நான் இருக்கிறேன். வசந்த காலம்ங்கிறது நல்ல ஒரு கிளைமேட்டு, ஒரு இதமான ஒரு காலம். அது பூக்கள் பூத்து கவிஞர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசந்த காலம் பாடல் நிறைய ஏற்றாங்க அப்படின்னா அது ஒரு உத்தமமான காலம். 6 ரித்துல வசந்த காலமாகனா ஒரு சிறந்த காலம் வசந்த காலம் ரித்து. அதனால அதை சொல்றாரு, அதில் சிறப்புற்ற வசந்த காலமாக நான் இருக்கிறேன். மாசானாம் மார்கசீர்ஷ, இதுதான் அகம். மார்கழி மாதங்களில் நான் என்னவா இருக்கிறேன்? மார்கழியாக இருக்கிறேன். என்ன மார்கழியில் என்ன ஒரு சிறப்பு? தெய்வ வழிபாட்டுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறதுனால அங்க என்ன பண்ணுவோம்? நாம இந்த லௌகிக்க விஷயங்களை அங்க பண்ணக்கூடாது. அது தோஷ மாசம்ங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது தோஷ மாசம் அல்ல. அதாவது இது இறை வழிபாடு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வருடத்தில் ஒரு மாதத்தை ஒதுக்கி வைத்து இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நீங்கள் லௌகீக முன்னேற்றத்திற்கு 11 மாதங்கள், அது 10 ஆடியில் நம்ம இப்போ பண்ணுறதில்லை எந்த விசேஷம். இந்த 2 மாதங்களும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? ஆன்மீக முன்னேற்றத்திற்காக 2 மாதங்களை நம் முன்னோர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்களே தவிர அது தோஷமான மாதம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது அப்படி அல்ல, தவறா புரிந்து கொள்வது. நம்ம அப்படித்தான் புரிஞ்சு அது மார்கழியில பீட மாசம் தப்பு. அதெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்து. அப்ப லௌகீக ஒரு கல்யாணம் மார்கழி வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? அந்த மாசம் தெய்வ வழிபாட பண்ண முடியாது. லௌகீக முன்னேற்றத்திற்கு 10 மாசத்தை வச்சுக்கோ. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு 2 மாசத்தையாவது கொடு. அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஆடியிலையும் மார்கழியும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதை தவிர அது தோஷ மாசம் அல்ல. இறைவனுக்கு பிடித்தது மார்கழியும் போது அது எப்படிங்க தோஷமாகும்? சிந்திச்சு பாருங்கள். அடுத்தது நக்ஷத்ராணாம் ததா அபிஜித்து. அபிஜித் முகூர்த்தமாக இருக்கிறேன். இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ராசி அதெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மாதத்தை 27 ராசிகள் நட்சத்திரங்கள் அதனோட ரொட்டேஷன் தான் என்னது ஒரு மாதம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்போவே கணக்கிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அதை மாதமாக மாற்றி இயராக மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்மளது சந்திரனுடைய கணக்கு வச்சு தான் அது வளர்வரை தேய்வரை வச்சு நட்சத்திரங்களை வச்சு தான் ஒரு நாள் கணக்கிட்டு ஒரு மாதம் கணக்கிட்டு அந்த நாழிகை கணக்கிட்டு தான் நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம எதை டிசைட் பண்ணுறோம்? மாதம் வருடம் எல்லாமே அதனுடைய நட்சத்திர கணக்கில் வச்சு தான் நம்மளுடைய கணக்கீடுகள் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு? அபிஜித்து நட்சத்திரத்தில் அபிஜித்துங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது திருவோணத்தினுடைய முதல் பாகம் உத்திராடத்தில் 4வது பாதமும் எனக்கு வரும். அது எனக்கு அவ்வளோ நல்லா தெரியாது. அது அபிஜித்துன்னு சொல்லுவாங்க. ஏன் அபிஜித்து ஸ்பெஷலாக அந்த டைம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டைம் ஆஃப் தட் டே ஆஃப் தட் நட்சத்திரம்.
அந்த அன்னைக்கு ஆரம்பிக்கிறது, அந்த டைமில் அபிஜித் காலம் வர காலத்தில் நம்ம ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நல்லது. அதுக்காக அவர் சொல்கிறாரு, நான் அபிஜித்தாக இருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது, அகம் யுகானாம் ச கிருதம் தீராணாம் தேவலக அசிதக துவைபாயனக அஸ்மி வியாசானாம் கவினாம் காவியக ஆத்மவான். யுகானாம், யுகங்களில் நான் என்ன யுகமா இருக்கிறேன்? கிருத்த யுகம். கலியுகத்துல தான் பிறக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? நான் கிருத்த யுகமாக இருக்கிறேன். ஏன்? எல்லா யுகத்திலும் அவதாரம் எடுத்தாரு. கிருத்த யுகம் அப்படிங்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க தர்ம பிரதானமான ஒரு யுகம். அதான் அனைத்து ஜீவராசிகளும் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்த காலம்னா அது கிருத்த யுகம் தான். பொற்காலம், யுகங்கள் அது ஒரு பொற்காலம் சொல்லுவாங்க. அதனால சொல்றாரு கிருத்தம் தர்மத்துக்கு பிரதான யுகம். அனைத்துமே எதை பண்ணுது? எல்லா மனிதர்களும் என்ன எதை ஃபாலோ பண்ணாங்க? தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால நான் அதாக இருக்கிறேன். 4 யுகமும் அவரு தாங்க. அதுல சிறப்பானதுன்னு சொல்லி யுகமாக நான் தான் இருக்கிறேன். அடுத்தது தீரானாம் தேவலக அசிதக, முனிவர்களுக்குள் தீர புருஷக. சாஸ்திரம் சொல்லும் அந்த வேர்டு தீர புருஷக. அந்த தீர புருஷர்களில், அதாவது விவேகிகளுக்கு தீர புருஷக வரும், வைராக்கியத்தை பெற்றவர்களுக்கு தீர புருஷகா, முமுட்சுத்துவத்தை பெற்றவனுக்கு என்ன சொல்லு சாஸ்திரம்? தீர புருஷகா. ஞானத்தை பெற்றவனுக்கு தீர புருஷகா. அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவனுக்கு என்ன பேர் இருக்கும்? தீர புருஷகா. அப்படிப்பட்ட தீரானா முனிவர்களுக்குள் தேவலக அப்படிங்கிறவரு புராண காலத்தை படிச்சா தெரிஞ்சிருக்கும். அவர் மகன், முனிவர்ல அவர் மகன். அசித்தகங்கிறது அவங்க அப்பா. அசித்தக ஒரு முனிவர், அவருடைய மகன் தேவலக. சிஷ்யனா இருந்து தந்தைகிட்ட படிச்சவர் தேவலக. அவங்களா நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்து துவைபாயனக அஸ்மி வியாசானாம். வியாசானம்னா வியாசம் அப்படிங்கிற மீனிங் என்ன? வியாசம் நமக்கு தெரியுது. வியாச அப்படின்னு என்ன அர்த்தம்னா முறைப்படி அழகாக பிரித்து கொடுப்பதற்கு பேர் வியாசன்னு பேர். முறைப்படி அழகாக பிரித்து நெறிப்படுத்தி கொடுப்பதுக்கு பேர் வியாசம். அந்த மாதிரி வியாசானாம் துவைபாயனகா, நான் என்னவா இருக்கேன்? வியாசராக இருக்கிறேன் அர்த்தம். துவைபாயனங்கிறது வாசருக்கு உண்டான பேர். ஏன் அவருக்கு வியாசன் பேர் வந்தது தெரிஞ்சுங்களாப்போ? வியாசங்கிறவோடு எதை குறிக்குது? முறைப்படி பிரித்து. இவர் என்ன பண்ணாரு? துவைபாயனக வியாசர் என்ன பண்ணாரு? வேதத்தை முறைப்படி நெறிப்படுத்தி அழகாக கொடுத்ததுனால அவருக்கு பேரு வியாசன் பேர் வந்தது. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு பேர் வியாசா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள வியாசானாம் முறைப்படுத்தி கொடுப்பவர்களில் நான் துவைபாயனக அஸ்மி, நான் வியாசனாக இருக்கிறேன். அடுத்தது கவினாம் காவியக ஆத்மவானு. கவினாம் படித்தவர்களில், காவியக சுக்கராச்சாரியர், ஆத்மவானு முனிவர்களுக்குள், அதாவது அசுரர் குரு நாம் சொல்லுவோம் அவரை. ஆனா உண்மையில் அவர் அசுரர் கிடையாது. படித்தவர்களுள் அதை விளக்கி சொல்லக்கூடிய ஆத்மவானு. அந்த முனிவர்களுக்குள் நான் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன். காவ்யகா ஒரு ஆச்சாரியராக நான் இருக்கிறேன். அடுத்தது வாசுதேவக பகவதாம் த்வம்
பாகவதேஷு அகம் கிம் புராணாம் ஹனுமான் வித்யாக்ராணாம் சுதர்ஷனகா. பகவதாம் வாசுதேவகா அவதார தத்துவத்துள் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். நான் என்னவா இருக்கேன்? வாசுதேவனாக இருக்கிறேன். பகவதாம் அதாவது புண்ணிய பாப்பத்தினுடைய அடிப்படையில் பிறக்காமல், மாயனுடைய கட்டுக்குள் இல்லாமல், மாயை தன் கையில் வைத்து கொண்டு அதனோட பிறப்பு எப்படி எடுத்தார் அவர், எந்த இடத்துல எப்போ பிறக்கணும், என்னென்ன வேலையை செய்யணும், யாருக்கு மகனாக பிறக்கணும் அப்படிங்கிறத, எப்போ அவதாரத்து காலம் எப்போ முடிச்சுக்கணும், எத்தனை அசுரனை கொல்லணும், ஒரு மினிட்டும் கால்குலேட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி அவதாரம் எடுத்த புருஷர்களில் நான் எப்படி இருக்கிறேன்? வாசுதேவனாக கிருஷ்ணராக இருக்கிறேன் அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். எந்த உபாதி எடுக்கணும், எந்த உபாதி எடுத்தா அந்த அசுரனை கொல்ல முடியும்? வாமதேவ அவதாரம் அந்த அசுரனை கொல்றதுக்கு, நரசிம்ம அவதாரம், எத்தனை அவதாரம். யாரு சத்ருவோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் என்ன ஆகும், உபாதி மாறுபட்டுதா இல்லையா? எஸ், அதுதான் பகவதாம் இருக்கும். பாகவதேஷு பாகவதேஷு அகம். அதாவது துவம் அங்க சேர்த்துக்கணும். துவம் பாகவதேஷு அகம். பக்தர்களில் நான் உத்தவன். துவம்னா இருந்ததுல உத்தவன் நீயாக இருக்கிறாங்க. அவதார புருஷர்களில் நான் கிருஷ்ணனா இருக்கேன், பக்தர்களில் நான் உத்தவனாக இருக்கிறேன். துவம் போடுறாரு. துவம் பாகவதேஷு அகம். அகம்ங்கிறது ரெண்டுக்கும் போகும். அவதார புருஷர்களில் நான் கிருஷ்ணனாக இருக்கிறேன், பக்தர்களில் நான் எப்படி இருக்கேன், அந்த நான் வேர்டு நான் உத்தவனாக இருக்கிறேன். ஏன் புத்தவன் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும்? ஒரு சிஷ்யத்துவத்தை 100% உடையவன் உத்தவன். ஏன் இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்லல, நான் அர்ஜுனா இருக்கேன் அப்ப இவர் ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்றாரா அப்படின்னா அப்படியே இல்லை. அர்ஜுனன் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை கிருஷ்ணனுடைய மகிமை தெரியாம வாழ்ந்திருப்பாரு. தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் கிருஷ்ணரை பத்தின சிஷ்யன்கிற அந்த இதுக்குள்ளே வருவார். ஆனா உத்தவன் அப்படி இல்லை. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அவனோட அப்ரோச் எப்படி தான் இருந்தது, கிருஷ்ணர்கிட்ட ஒரு குருஸ்தானத்தில் இருந்தார் உத்தவன். அதனால என்ன சொல்ற இந்த இடத்துல, உத்தவனாக. கிம் புருஷானாம் கிம் புருஷானாம் ஹனுமான். கிம் புருஷானாம் அப்படின்னா மனிதர்களை போல உள்ள குரங்குகளில் நான் என்னவா இருக்கேன், ஹனுமான். மனிதனை போல உள்ள குரங்குகளில் நான் ஹனுமானாக இருக்கிறேன். அவனுடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டாம். எவ்ரிபடி நோஸ் அப்கோர்ஸ். அடுத்தது வித்யாக்ராணாம் சுதர்ஷனகா. சுதர்ஷனாக இருக்கிறேன், சுதர்ஷனாக நான் இருக்கிறேன். அதாவது தேவலோகத்தில் பார்த்தீங்கன்னா வித்யாக்ரா நாம் கலை ஞானம் உடையவர்களில், வித்யான அந்த இடத்துல கலை ஆற்று, அதில் ஞானம் உடையவர்கள் நான் எதிரவா இருக்கிறேன், சுதர்ஷனாக நான் இருக்கிறேன். கலை ஞானத்துடன் இருப்பவர்களில் நான் சுதர்ஷனாக இருக்கிறேன். கலைஞானம் எல்லா கலைகள், பாட்டு, டான்ஸ் எல்லாமே கலைதான். ரத்னானா பத்ம ராகக அஸ்மி பத்மகோஷக சுபேஷதாம் குஷக அஸ்மி தர்பஜா தீனாம் கவ்யம் ஆஜ்யம் அவிஷு அகம்.
ரத்னானாம் பத்மராகம், உங்களுக்கு தெரியும் பத்மராக கல், ரத்னங்களில் நான் பத்மராக கல்லாக இருக்கிறேன், ஸ்டோன். அஸ்மி இருக்கிறேன். பத்ம கோஷக சுபேஷசாம், மிக சுபேஷசான் மிக மென்மையானவற்றில், சாஃப்ட் நேச்சர் அப்படின்னா பத்ம கோஷகனா தாமரையினுடைய மொக்காக இருக்கிறேன். மென்மையானவற்றில் தாமரையினுடைய மொக்காக நான் இருக்கிறேன். குஷக அஸ்மி தர்பஜா தீனா, புல் வகைகளில் தர்பஜானீனம்னா புல் வகையில் நான் தர்ப புல்லாக இருக்கிறேன். குஷக அப்படிங்கிறது தர்ப புல். இது தியானம் பண்ணும்போது பகவத்கீதையில் சொல்லுவார், அந்த ஆசனம் எப்படி அமைக்கணும், தர்ப புல்லை போட்டு அது மேலே சொல்லும்போது அந்த வேர்டு வரும் குஷகாஸ்மி. அந்த தர்ப புல் வகைகளில் தர்ப ஜாதீனாம், புல் வகைகளில், தர்பம்னா புல்லுன்னு அர்த்தம், அதில் நான் குஷகாவாக இருக்கிறேன், தர்பை புல்லாக நான் இருக்கிறேன். கவ்யம் ஆஜ்யம் ஹவிஷு அகம், ஹவிஸ். ஹவிஸ் என்னது, யாக குண்டத்தில் நாம் எது தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஹவிஸ். அது குச்சியா இருந்தாலும், நெய்யா இருந்தாலும், மலராக இருந்தாலும், தேனாக இருந்தாலும், அன்னமாக இருந்தாலும், புரோடோஷா அதான் ஒரு இட்லி மாதிரி போடுவாங்க, எதுவாக இருந்தாலும் அது என்னது, ஹவிஸ். அதுக்கு பேர் ஹவிஸ். இவர் என்ன சொல்றாரு, கவ்யம் அப்படின்னா பசு மாட்டு ஆஜ்யம், ஆஜ்யம்னா நெய், கவ்யம் ஆஜ்யம்னா பசுவிலிருந்து வந்த நெய்யாக ஹவிஷுகளில், யாக குண்டத்தில் இடுகிற ஹவிஸ், தேவதைகளுக்கு கொடுக்குற பொருளுக்கு பேர் ஹவிஸ். அதுல எத்தனையோ விதவிதமா போடுறோம், அதுல நான் என்னவா இருக்கேன், மாட்டு நெய்யாக இருக்கிறேன், பசு நெய். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், எருமை நெய்யெல்லாம் அங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். விவசாயினாம் அகம் லக்ஷ்மி, கிதவானாம் ஜல கிரக, திதிக்ஷா அஸ்மி திதிக்ஷானாம் சத்துவம் சத்வவதாம் அகம். விவசாயினாம் முயற்சி செய்பவரில் நான் லக்ஷ்மியாக இருக்கிறேன். எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுனா, ஒருவர் முயற்சி செய்து பெறுகின்ற வெல்த்தை, அகம் லக்ஷ்மி, முயற்சி செய்பவர்களுடைய செல்வமாக இருக்கிறேன் புரிஞ்சுக்கணும். அது எஃபர்ட் இருக்கிறேன் அர்த்தம். முயற்சி செய்பவர்களுடைய செல்வமாக, அந்த முயற்சியாக, செல்வத்தை அடைவதற்கு செல்வமாக நான் இருக்கிறேன். அது முயற்சி செய்து பெறக்கூடிய விஷயத்தில் செல்வமாக இருக்கிறேன், அந்த முயற்சியாக நான் இருக்கிறேன். அப்படிங்கும்போது வேதாந்த வகுப்புகளில் அந்த ஞானத்தை பெறுகின்ற முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக நான் இருக்கிறேன். அதுதான் உண்மையான வேதாந்திக் பிலாசபிக்கல் மீனிங். அந்த முயற்சியாக நான் இருக்கிறேன். உழைக்காமல் எதையும் பெற முடியாது. அந்த முயற்சியாக நான் இருக்கிறேன். அதனாலதான் அந்த வேதாந்த வகுப்புக்குள்ள வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம பெறுகிற செல்வம் பாத்தீங்கன்னா ஞானம். அது தட்சிணாமூர்த்தியோட கனெக்ட் ஆனாலும் நம்ம ஸ்ரீ சுக்த சொல்லி கொடுக்கறது,
லக்ஷ்மியை வழிபடுறது பிரதானமாக வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ எதுக்குன்னு வீட்டில் இருக்கிற செல்வத்தை பெருக்குவது லக்ஷ்மியோட வேலை தான். அதுக்கு தான் நம்ம ஸ்ரீசுக்த சொல்கிறோம், லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம், பண்ணுறீங்க. ஞானம்ங்கிறது இங்கே என்னது? நமக்கு செல்வம். உண்மையான செல்வம் எது? ஞானம்தான். அந்த செல்வத்தை கொடுப்பவள் யாரு தான்? லக்ஷ்மி. அந்த ஞானத்தை கொடுப்பவள் தட்சிணாமூர்த்தியாக நம்ம வழிபட்டாலும் செல்வம்ங்கிற இடத்துல அதை நீங்கள் ஒரு ரிச்சா பார்க்கும்போது யார் தான் காரணம்? லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி வழிபாடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதை கேட்குறோங்கிறது வேற விஷயம். அடுத்தது கிதவானாம் சலக்கிரக. கிதவானாம் சலக்கிரக, ஏமாற்ற பண்ணுகிற, அதாவது சகுனியா இருக்கிறங்கிறார். ஏமாற்றுறதுங்கிறது ஒரு சக்திங்க. ஒருத்தனை ஏமாத்துறதுங்கிறது என்னதுதான்? அது அவனிடம் இருக்கிற ஒரு சக்தி. அந்த சக்தி நான் தாங்கிற. சீட் பண்றவங்கள நான் சகுனியா இருக்கிறேங்கிறார். சலக்கிரகா, நான் சகுனியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த சக்தியாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். இறைவன் சகுனின்னு அப்படியே இது பண்ணக்கூடாது. ஏமாற்றுவர்களிடம் நான் ஏமாற்றுகின்ற சக்தியாக. நம்ம ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்னா அவனிடம் இருக்கிற சக்தி யாருதான்? இறைவன். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, ஏத்துக்கிறது எல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் உண்மை அதுதான். நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ உண்மை அதுதான். நம்மளால ஏத்துக்க முடியுதோ இல்லையோ உண்மை அதுதான். ஏமாற்றும் ஸ்கில் அது பாருங்க, அது ஒரு நீங்க சக்தியா பாருங்க, அது வேற மாதிரி புரியும் உங்களுக்கு. ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான்னு வச்சுக்கங்களேன், அவங்ககிட்ட இருக்கிற அது அவனுடைய சக்தி தான். அது அந்த சக்தியாக இறைவன் இருக்கிறான் போது இவங்களோட விஷன் டுவர்ட்ஸ் தி வேர்ல்டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடும். இறைவன் தான் நம்மகிட்ட இருந்து இப்படி நம்மளை ஏமாத்துறாங்கிற மாதிரி அது அந்த நான் அக்செப்டன்ஸ் போயிடும். அதுதான் அவர் சொல்றார், ஒருத்தவனுக்கு கெட்டு பண்ணிட்டானா அவன்கிட்ட இருக்கிற சக்தி என்னதான்? நான் தான். அடுத்து திதிக்ஷா அஸ்மி திதிக்ஷானா. யாருக்கு சகிப்புத்தன்மை உள்ளதோ அதுக்கு அவங்ககிட்ட ஒரு சக்தினாலதான் அவங்களுக்கு அது கிடைக்குது. சகிப்புத்தன்மைங்கிற சக்தியாக நான் இருக்கிறேன். யாருக்கு சகிப்புத்தன்மை உள்ளதோ அவர்களிடம் இருக்கிற அந்த சக்தியாக நான் இருக்கிறேன். திதிக்ஷன் என்ன? பொறுமை. பொறுமைன்னு எப்போ? என் மனம் தவறுகளை செய்ய தூண்டுகிற சூழ்நிலை வரும். என் மனது என்ன எது செய்ய தூண்டப்படும்? தவறுகளை, வார்த்தைகளா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம், துரோகமா இருக்கு, எப்படியோ ஒன்று மனதில் தவறான எண்ணங்களை தூண்டுகிற சக்தி வெளியிலிருந்து வரும்போது அதை நொறுக்கி தூள்படுத்துற சக்தி என்னிடம் இருக்கு. பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் திதிக்ஷா. வெளியிலிருந்து ஒரு சக்தி வருதா இல்லையா என்ன துவம்சம் பண்றக்கு? அப்ப அதை அடக்கிற சக்தி தான் என்னது? திதிக்ஷா. ஏன்னா கம்முன்னு போறாங்க அப்படின்னா கையாளாதான்னு நினைச்சுக்கிறாங்க இந்த உலகம். அப்படி இல்லை. கஷ்ட காலத்தில் ஒருத்தர் நம்மளை அவனை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுது, 100% அக்செப்டன்ஸ் வருது பாத்தீங்களா? அதுதான் உண்மையில வீர தீர சூர புருஷனே. ஒருத்தர் தூண்டி விடுறான், நம்ம உடனே படுகிறோம்னா வீக். கோபம் வர மாதிரி ஒருத்தர் தூண்டி விடுறான், எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? வீக்கஸ்ட் மைண்ட். டேக் கேர் ஆஃப் இட். என்ன பண்ணாலும் நீ பண்ணுடா, ஏனையெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது, அப்படி உட்கார்ந்துருக்க பார்த்தீங்களா? அதுதான் வீர சூர புருஷன் அடையாளமே. அவன் சொன்னா அதனால ஓங்கி விட்டேன். ஏன்னா ஓங்கி விட்டது என்னமோ பெரிய வீர தீர சூர புருஷன் நான் நினைச்சுக்கிறான். ஐயையோ நீ கோலை. அவன் தூண்டுனா நீ தூண்டப்படுகிறாய் அப்படின்னு எனக்கு அர்த்தம். யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தட் ஃபெலோ இல்லையா? ஒருத்தர் தூண்டுறாங்க அப்படின்னா நான் தூண்டப்பட்டு விட்டேன்னா என்ன அர்த்தம்? ஐ எம் த கண்ட்ரோல் ஆஃப் தட் ஃபெலோ. அப்போ உன்னோட என்னாச்சு? யூ ஆர் வீக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போ என்னுடைய கோபம் தூண்டப்படுகிறதோ, எது வேணாம், பொறாமை, கர்வம், எப்பெல்லாம் என்னை தூண்டுதோ சூழ்நிலைகள், அதை தூண்டப்படாமல் நான் இருக்கிறேன், அவன் தான் வீர சூர வீர புருஷனை. வீர புருஷகா அவன் தான். அதான் சொல்றாரு திதிக்ஷா. அந்த சக்தியாக நம்மள ஒரு சூழ்நிலை தூண்டுது,
நான் உள்ள பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சக்கூடாது? அகங்காரம். ஏய், ஐ எம் த கிரேட், நான் அது உடனே தட்டி விடுறாரு. அது நான் தான். அந்த பொறுமையா நீ இருக்கியா, அந்த சக்தி யாரு? நான் தான். அகங்காரத்தை ஓங்கி அடிக்கிறது இப்படித்தான். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கோ, ஏய் ஐ எம் கெட் த கிரேட்னஸ், பாரு அவன் என்ன தூண்டாலும் நான் பாரு அமைதியா இருக்கேன், என் மனசுக்கு எந்த சஞ்சலம் வரலி நீ நினைச்சிட்டீங்கன்னா உடனே அங்க என்ன ஏறிடும்? கர்வம். ஸோ அதை என்ன பண்ணி அவனு தட்டி 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 தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு. அதுவும் நான் தான். அடுத்தது இன்னும் அழகானது, சத்துவம் சத்துவதாம் அகம். ஒருத்த சத்துவ குணத்தோட ஒருத்த இருக்கிறான்னா அவங்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சக்தி நான் தான். ஏன்னா ஒருத்த பொறுமையா இருக்கிறான்னா அவன் என்ன எந்த குணத்துக்கு வந்திருக்கணும்? தமோ குணத்துல பொறுமையா இருக்கிறது இல்ல, சத்துவ குணத்தில் நின்று பொறுமையா இருக்கிற திதிக்ஷா பத்தி இவர் பேசுற. தமோ குணம் என்னது? எதிர்த்து போராட முடியாமலோ சோம்பேறித்தனத்திலோ எதிர்க்காம இருக்கிறது, அது இல்ல. சத்துவ குணத்தில் நின்று என்ன சொல்றாரு திதிக்ஷா? அந்த சத்துவ குணமே, அந்த சத்துவ குணத்தில் இருக்கிறதுனாலதான் அந்த அக்செப்டன்ஸ் வரப்போகுது. அடுத்து பிடிக்கிறாரு, அந்த சத்துவ குணம் யாருதான்? அந்த சத்துவ குணம் உள்ள மக்களிடம் ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்தினாலதான் அவங்க சத்துவ குணத்தில் நிக்கிறாங்க. அதுவும் நான் தான். சத்துவ குணம் நான் தான். அந்த சத்துவ குணத்தை பிடிச்சு வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நான் தான். முடிஞ்சு போச்சா? சத்துவ குணம் அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதான சத்துவ குணம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? தமோ குணம் வேணும். அப்பதான் நீங்க போய் தூங்க முடியும். எப்ப தமோ குணம் தளர்த்தக்கூடாது? கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன வரக்கூடாது? தமோ குணம் வரக்கூடாதே தவிர, தமோ குணம் எப்ப தேவையோ, ரஜோகுணம் ஒரு வேலை ஈடுபட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் திங்க் பண்ணும்போது மனம் ரஜோகுணத்துக்கு போனா தான் திங்க் பண்ணி அடுத்த வேலைக்கு தூண்டும். சத்துவ குணங்கிறது அலர்ட் மைண்ட். ஸோ பிரதானமா எங்க இருக்கணும் நம்ம மனம்? சத்துவ குணத்துல இருக்கணும். வகுப்புகள் கேட்கும் போது 100% சத்துவ குணத்துல இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் நெக்ஸ்ட் டோர். என்னது? ஞானம். அதுல டவுட்டே கிடையாது. ஞான நிஷ்டை எல்லாமே எங்கதான் கிடைக்கும்? சத்துவ குண பவ. சத்துவ குண பவ அர்ஜுன. அதனாலதான் சொன்னார். அடுத்தது, ஓஜக சகோ பலவதாம் கர்ம அகம் வித்தி சத்வதாம் சத்வதாம் நவமூர்த்தினாம் ஆதிமூர்த்தி அகம் பரா. ஓஜக சகோ பலவதாம், பலம் ஸ்ட்ரென்த். அதில் ஸ்ட்ரென்த் உடையவர்கள், மனோசக்தியா இருந்தாலும் சரிங்க, உடல் சக்தியா இருந்தாலும் சரி, புத்தி சக்தியாக இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்லுவோம்? பலவதா, பலத்தை உடையவர்களில். அது சகோங்கும் போது நம்ம மனபலத்தையும் எடுத்துக்கலாம். வித்து சகன வித்துன்னு அர்த்தம். வித்து பலம், மனோபலத்தை உடையவர்கள், உடல் பலத்தை உடையவர்கள், கர்மேந்திரியத்தினுடைய பலத்தை உடையவர்கள், ஞானேந்திரியத்தின் பலத்தை உடைய, மொத்தத்துல பலத்தை உடையவர்கள். இந்திர சக்தியாக இருக்கிறேன். ஓஜக இந்திரிய சக்தி. சாரி, இந்திரன் அல்ல, இந்திரிய சக்தி. ஓஜக நான் இந்திரியமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த இந்திரிய சக்தியை கட்டுக்குள் கொண்டு வர்றத என்ன கிடைக்கும் நமக்கு? மனோபலம், உடல் பலம். அப்படியே லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்த இந்திரிய சக்தி எப்ப நமக்கு மனோபலம் வருது? எப்ப நமக்கு உடல் பலம் வருது? அதேதான் இந்திரிய சக்தியாக நான் இருக்கிறேன். அடுத்தது, கர்ம அகம் வித்தி சாத்வதா, சாத்வீக செயலில். சாத்வதானா சாத்வீக செயலில் கர்மயோகமாக நான் இருக்கிறேன் என்று அறிந்துகொள். வித்தி சாத்வீக செயலில், சத்துவ குணத்தில் இருந்து செயல்படுகிற குணங்களுக்கு பேர் என்னது? சாத்வீக செயல். அது எதா இருந்தாலும் சரி,
சத்துவ குணத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க செயல்பாடெல்லாம் எப்படித்தான் இருக்கும்? சாத்வீகமா தான் இருக்கும். அப்போ அதுல எத்தனையோ சாத்வீக செயல் இருக்கு இல்லைங்களா? அதுல நான் என்னவா இருக்கேன்? கர்ம அகம் வித்தி, கர்மயோகமாக நான் இருக்கிறேன். கர்மயோகியினுடைய கர்மமாக நான் இருக்கிறேன். அதான் கர்மங்கிறது கர்மயோகிகளினுடைய கர்மமாக, செயல்களாக நான் இருக்கிறேன். சாத்வதா. அடுத்து வருது சாத்வதாம், திருப்பி வருது. அந்த சாத்வதாம் சத்துவகுண பிரதானமாக கூடியவர்களில் நான் எப்படி இருக்கிறேன்? நவமூர்த்தினா, 9 மூர்த்திகளாக இருக்கிறேன். சத்துவகுணம் பிரதானம் உடையவர்களில் நவ மூர்த்தினா, நவமூர்த்தினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா 9 நரசிம்மர், 9 விஷ்ணு, அந்த மாதிரி வாசுதேவர். இப்போ 9 பேர் நான் சொல்ல எழுதிங்க. யார் சத்துவகுண பிரதானமாக உடையவர்கள்? நவமூர்த்தி, நவதுர்கா சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நவமூர்த்தி சத்துவகுணம் உடையவர்களில் ஒரே துர்கா தான், ஆனால் என்ன ஃபார்ம் இருக்குது? நவதுர்கா, அஷ்டலக்ஷ்மி அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி சத்துவகுணம் உடையவர்கள் 9 மூர்த்தி பேர். ஃபஸ்ட்டு வாசுதேவர், நான் வாசுதேவராக இருக்கிறேன்றார் பரகன். அந்த இடத்துல வாசுதேவர், நான் வாசுதேவனா இருக்கிறேன். சத்துவகுணம் உடையவர்களில் 9 பேர்ல நான் வாசுதேவனா இருக்கிறேன். அப்ப மிச்சம் 8 பேர் யாரு? சங்கர்ஷணகா, 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 பிரத்யும்னகா, பிரத்யும்னகா, அனிருதக, 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 நாராயணக, ஹயக்ரீவக, ஹயக்ரீவக, வராயுகு, நிருசிம்ஹ, வராயுகு, நிருசிம்ஹ, பிரம்மா. 9 பேர். அதில் பரனா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வாசுதேவன். நான் வாசுதேவனாக இருக்கிறேன். சத்துவகுண பிரதானம் உடைய நவமூர்த்தி வடிவங்களில் நான் வாசுதேவனாக இருக்கிறேன். சங்கர்ஷணக, பிரத்யும்னக, அனிருதக, நாராயணக, ஹயக்ரீவக, வராயுகு, நிருசிம்ஹ, பிரம்மா. அகம்பரா. அடுத்தது விஸ்வாசுகோ பூர்வச்சித்திஹி கந்தர்வ அப்சராசாம் அகம் பூதராணாம் அகம் ஸ்தைரியம் கந்தமாத்திரமகம் புவஹா. விஸ்வாஸ்வசுகு பூர்வச்சித்திஹி கந்தர்வக, ஆடல் பாடல் நிறைந்த பூர்வ சித்தியா நான் இருக்கேன். அதாவது கந்தர்வ லோகத்தில் ஆடல் பாடல் சிறந்தவர்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் ஆடல் பாடல் சிறந்த கந்தர்வகளில், கந்தர்வ கலைன்னு பேர். அந்த ஆடல் பாடலுக்கு பேர் கந்தர்வ கலைன்னு பேர். டான்ஸு, மியூசிக்கு, பாட்டு இது வேணும் எடுத்துக்கலாம். அந்த கந்தர்வ ஞானம், அதுக்கு பேர் கந்தர்வ ஞானம். எது? ஆடல் பாடல் ஒரு ஞானம் இருந்தால் அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க. ஸோ அந்த கந்தர்வர்களுடைய ஞானத்தை உடையவர்களில் பூர்வ சித்திகிங்கிறது கந்தர்வ லோகத்தில் இருக்கிற ஒரு தேவந்திர பேர். அந்த பூர்வ சித்தியாக நான் இருக்கிறேன். அவன் ஏன்னு கேட்டீங்கன்னா வெரி எக்ஸ்பர்ட் இன் டான்ஸ். அந்த பூர்வ சித்தியாக நான் இருக்கிறேன். ஆடல் பாடல்கள் நிறைந்த கந்தர்வ லோகங்களில் இருக்கிற கந்தர்வருடைய ஞானத்துடைய விஸ்வாசுனா அந்த ஞானத்தை உடையவர்களில் நான் பூர்வ சித்திகி. கந்தர்வலோகம் சொல்லிட்டாரா? அடுத்து எங்க வராரு? அப்சரசாம் அகம், அப்சர ஸ்ரீ பெண்களாக நான் இருக்கிறேன். புராணங்கள்ல வரும் இதெல்லாம். கந்தர்வலோகத்தில் எப்படி இருக்கிறேன்?
அப்சர பெண்களாக, நடனமாடுகிற பெண்களாக நான் இருக்கிறேன். பூர்வ சித்தியாக நான் இருக்கிறேன், அப்சர பெண்களாக நான் தான் இருக்கிறேன். பூதராணாம் அகம் ஸ்தைரியம். இப்போ நம்ம அசையாமல் நிற்கிற நிறைய பார்க்குறோம். மரம், மலை, அந்த மாதிரி அசையாமல் நிற்கிற தன்மையில் திருத்திகின்னு சொல்லுவோம். அது அதுல நான் ஸ்தைரியம், அசையா தன்மையாக இருக்கிறேன். உலகத்தில் படைக்கப்பட்ட அசையா பொருள்களில் இருக்கிற அந்த தன்மையாக நான் இருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா சைக்காலஜில 2 இடத்துல பார்க்கலாம். இப்போ நல்ல குணங்களை பெற்று அதில் அசையாமல் நிற்பது திருதிகின்னு சொல்லுவோம். அதுவும் திருதிகி தான். நல்ல குணங்களை பெற்று அதில் அசையாமல் நிற்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்னது, கீழான குணங்களில் அசையாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அசைவற்ற தன்மை அங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். மரத்தில் மட்டும்தான், மலையில் மட்டும்தான் பார்க்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு விஷன். நீங்கள் வேல்யூ பாயிண்ட் எடுக்க பாருங்க. அந்த தன்மையாக ஒரு நற்குணத்தை பெற்றுட்டேன் நான், அதிலிருந்து நான் நழுவவே இல்லை. பெறுதல் என்பது வேறு, அதில் நிற்றல் என்பது வேற. பெறுதலுக்கு இட் நீட்ஸ் டிஃபரண்ட் சக்தி. குழந்தை ஓடுற நோட்டில் போய் பிடிக்கிற மாதிரி தான். பிடிச்ச குழந்தைய வச்சிருக்குங்கிறது இட் நீட்ஸ் டிஃபரண்ட் சக்தி. இவர் என்ன சொல்றாரு, அந்த பெற்ற நற்குணத்தில் நீ தொடர்ந்து நிற்கிற அப்படின்னா அந்த அசையா சக்தியாகவும் தன்மையாகவும் நான் தான் இருக்கேன். கீழான அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, பிடிவாதம். அது நான் தான். அது எப்ப பிடிவாதங்கிற விட எப்ப யூஸ் பண்ணுவோம், ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி அப்படின்னா கீழான குணங்களில் செயல்களில் அவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்திரமாக அசையாமல் இருக்கும்போது அதுக்கு பேரு ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி. முடிச்ச வயலுக்கு 3 கால்னு பேசுறாங்க. அந்த சக்தி யாருதான், இறைவன். இதெல்லாம் தான் ஏத்துக்கிறத மேல சொல்லும்போது ஈஸியா புரிஞ்சிடும். எது, நற்குணங்களை பெற்று அந்த நற்குணத்தில் ஸ்திதியா நிக்கிறக்கு அந்த திருதிகின்னு பேரு. ஸ்திதியில திருதிகி, அது அசையாம நிக்கிறக்கு பேரு திருதிகின்னு பேரு. அந்த அசையா சக்தியாக இறைவன் இருக்கிறாருங்கிறது நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த பிடிவாத குணமாக அவனா பிடிவாத குணத்தை எப்ப நம்ம அது அவங்ககிட்டயே அந்த திருதிக்கு இருக்குங்க. ஆனா அந்த பிடிவாதங்கிற விட எப்ப யூஸ் பண்ணுவோம், கீழான செயல்களில் பிடிவாதமா நான் அங்கதான் பண்ணுவேன், அப்படிதான் போவேன், நீ என்னமோ சொல்லு நான் அது. அப்ப அவங்ககிட்ட என்ன இருக்குது, திருதிகி. தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால். அதுல அவங்களுக்கு என்ன இருக்குதப்பா, திருதிகி இருக்கு. பாக்குறமா, நீ ஒரு சாதகன் அதை எப்படி பார்க்கணும், இறைவனாக பார். அதுவும் என்னதான், நான் தான். என்னிலிருந்து வேறுபட்டதா அந்த குணத்தை பார்க்காத. என்ன ஒரு இதுதான் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட்னு வரும் நம்ம வாழ்க்கையில். அதெல்லாம் வேற வேறையா பார்த்து அது இறைவனா பார்க்கறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் டு முழுங்குறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முழுங்க முடியுதோ முழுங்க முடியலையோ உண்மை அதுதான். அதை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அது உங்க வாடு, உண்மை அதுதான். அது இறைவன் அதாவும் இருக்கிறார். அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதும் அது அவங்கவுங்க மன பக்குவத்தை பொறுத்தது. அது கணவன் இறைவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். உன்னை நீ ஏத்துக்க முடியலையா அப்படின்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். இப்படிதான் இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறா, ஈஸ்வர தத்துவம் நின்று பேசிட்டு இருக்குது. அதுவும் நான் தான். இறைவனை போற்றுகிறாய் வழிபடுகிறாய் என்றால் அந்த குணமாக இருக்கிற இறைவனை என்னவன தெரியணும், வழிபட தெரியணும். ஏன் அதான் இருக்கிறாரு, நான் தான் சொன்னேன். ஒரு கேடாக இறைவன் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டம், டைஜஸ்ட் பண்றது கஷ்டம். நலனாக இருக்கிறாருங்கிறது புரிஞ்சுக்கலாம். தாய்மலர் பாடல பார்த்து இல்லைங்களா, நலமும் கேடுமாகி. அப்போ எதுக்கு அந்த கேடுங்கிறது வருது,
நலத்தை நீங்க என்ஜாய் பண்ணணும், அதுல நிக்கணும்னா என்ன இருக்கணும்? கேடுன்னு ஒண்ணு இருக்கணும். பசியினோட கொடுமை கேடு. அதை அனுபவிச்சாதான் பசி ஆறுதல்ங்கிற நலத்தை நீங்க அனுபவிக்க முடியும். சோ இறைவன் கேடாகவும் இருக்கிறார். அது வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், வெரி டிஃபிகல்ட் எல்லாமே போட்டுக்க. பட் அதுதான் உண்மை. அது உங்களால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறது அடுத்த பாயிண்ட். உண்மை அதுதான். ஸோ இதை எதுக்கு நாம் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவங்கள இறைவனாக ஏற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நமக்கு நல்லதே பண்ணுறாங்கன்னு ஒத்து வச்சுக்கல, அவர் இறைவனாக ஏற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் சொன்னோன்னே அது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. நல்லது பண்ணுறாங்க, நல்ல ஒரு ராக குணத்தோடு பழகிறான், நம்ம ஒரு பற்று இருக்குது, அவங்கள தெய்வமாக பார்க்கறது அப்படிங்கிறது டீச்சிங்கில் உணர்வுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த வெறுத்து வச்சு உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு லைஃப்பில் சின்னதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை பேர்த்து ஆள் தான் மாறி இருப்பாங்க. அந்த வெறுப்புக்கு குணம் நிறையா பேர்த்த உருவாக்கி வச்சுருப்போம். 10 வயசில் ஒருத்தர் வெறுத்திருப்போம், 15 வயசில் ஒருத்தர் வெறுத்திருப்போம், 20 வயசில் ஒருத்தர் வெறுத்திருப்போம், 25, 40, 50, 60 ஒருத்தர் வெறுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அவங்களை இறைவனாக காணுதல், இறைவனாக காணுறது எப்படிங்க? இறைவனா பார்த்துக்கங்க. எப்போ நீங்கள் இறைவனாக பார்க்க முடியுதுங்கிற மெஷரிங் ஸ்கேல் எப்போ கிடைக்கும்? அது எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறது? அவங்களையும் நான் இறைவனாக பார்க்குறேங்க அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? முதல்ல அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களுடைய எண்ணங்கள் என்னை தொந்தரவு பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க, இறைவனாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏற்றுக்கிறதுனா அப்படியே ஏற்றுக்கிறதில்ல, அவங்களை இறைவனாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஏன்னா படிச்சுட்டோம், அதுக்கு நான் குவாலிஃபை, அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு துரோகம் பண்ணவங்க, வச்சு செஞ்சவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. நான் சொன்னேன், வெறுத்துக்கிறவங்க நீங்கள் ஒரு லாங் லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அவங்கள நான் இறைவன் சொன்ன மாதிரி அது இறைவனாக நான் பார்க்க முடியுது அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கலாம்? எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம் மனதுக்குள்ளே வரும்போது ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டு. ஃபர்ஸ்ட் டிக்கு, எந்த விதத்தில் டிஸ்டர்ப் ஆகல. அப்புறம் அவங்க ஒதுங்கி இருப்பதையோ அல்லது நீங்க ஒதுங்கி இருக்கிறதோ, இல்லை அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்களா? அவங்களும் ஒதுக்கி இருக்கலாம், நீங்களும் ஒதுக்கி வச்சிருப்பீங்க. பிரச்சனைன்னா அதுதானே பண்ண போறோம். அதுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? அவங்க தள்ளி நின்னாலும் ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் தோஸ் பீப்புள். நான் ஒதுங்கி வந்தாலும் ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் த பீப்புள். மரியாதை, அந்த பிரிதலுக்கு என்ன கொடுக்கணும்? மரியாதை. அப்படின்னா உடனே போய் ஃபோன் பண்ணி அளவு கலவன்னு பேசுறது அப்படி இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப ஆழமா சிந்திச்சிங்கன்னா தான் அது புரியும். நம்மளை ஒருத்தர் ஒதுக்குறாங்க, ஒருத்தர் ஒரு வேஷம், அவங்களோட வாழணுங்கிற கண்டிஷன் கிடையாது. அவங்களோட மறுபடி போய் வாழ்ந்து கோட்டை வாங்கிட்டு உட்காந்து அழுதுன்னு சாஸ்திரம் சொல்லல. அது அப்படி சொன்ன இந்த அட்வைஸ் அப்படியே இல்லை. நல்லா கிளீனாக புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்கனாவோ, வெறுக்கிறாங்கனாவோ, ஒதுக்குறாங்கனாவோ, என்ன நடந்தாலும் சரி அதை மதிக்க தெரியும். அந்த மரியாதை, அந்த விஷயத்துக்கு நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன உள்ள வரும்போது மனதளவில் நான் டிஸ்டர்ப் ஆகல அப்படின்னா அவரை நம்ம இறைவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு பிள்ளையார் சொல்லி. டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னா நீங்க இன்னும் என்ன ஆகல, இன்னும் அவங்கள நம்ம இறைவனா என்னால் பார்க்கும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. வச்சு செஞ்சவங்களை இறைவனா பார்க்கறதுங்கிறது ஞானத்தை பெறுவதை விட கடினம். ஞானத்தை பெறுவதை விட கடினம் எது? நமக்கு வச்சு செஞ்சவங்களை இறைவனாக பார்த்தல். பட் எப்ப நீங்க அவங்களை இறைவனா பார்க்குறீங்களோ அப்பதான் என்னது? ஈஷாவாஸ்யம், இதகம் சர்வம் கம்ப்ளீட் ஆகுது. நான் ஞானநிஷ்டைக்கு போக முடியலைங்க, ஞானநிஷ்டைக்கு போக முடியல, எப்படி போறது? இது ஒரு 2 பேர்த்த மட்டும் விட்டுருங்க, 4 பேர்த்த மட்டும் விட்டுருங்க, மற்றவங்களெல்லாம் இறைவனை பார்த்துறேன், இந்த 4 பேர்த்த மட்டும் விட்டுருங்கன்னா ஓட்டக்கையில தண்ணி நிற்காது. கை ஓட்டையா இருந்து வச்சுக்கங்களேன், கை எப்படி தண்ணி நிற்கும்? 5 விரல் இருக்கு, தண்ணி வாங்கி குடிக்கணும்னா ஓட்டை இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு கொஞ்சோண்டு ஓட்டை வச்சுக்கிறேங்க, இதுல மட்டும் இந்த விரலுக்கு நல்ல கொஞ்சோண்டு ஓட்டை இருக்கட்டும், மற்றெல்லாம் நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேங்க. ஏங்க அது ஒன்று போதுங்க தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றி விட்றக்கு. நீங்கள் ஞான நிஷ்டையில் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று போதும். எது? எனக்கு துரோகம் செய்தவர்கள், நம்பிக்கை துரோகம் வச்சு செஞ்சோம், எது வேணால் வச்சுக்குங்க. நீங்கள் மனசில்
அப்பதான் நீங்க அந்த இறைவனா பார்க்கறது எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா, இறைவனை அப்பதான் மனதில் என்ன இருக்காது, அவங்க மேல வெறுப்புங்கிற குணம் இருக்கா. அப்ப வெறுப்புங்கிற குணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா அவங்களை எப்படி பார்க்க தெரியணும், இறைவனா நான் பார்த்துட்டுனா என்னங்கிறது, ஏன்னா சாஸ்திரம் படிச்சாச்சு, சரிங்க நான் அவங்களை இறைவனா பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறது இல்ல. மனதுக்குள்ள என்ன இருக்கணும், அவங்கள பற்றி நினைவு வரும்போது ஐ ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். 10ஓட 11 எண்ணம் வருது. இப்போ சேர் வருது, மனசில் ஒரு என்னது பேக் வருது, ஃபோன் வருது, மனதுக்குள்ள ஞாபகம் வருது பார்த்தீங்களா, நினைவுகள், வாசனை உள்ள இருக்கிற இருந்தாலும் வெளியில் வந்தாலும் சரி, புதுசாக ஞானம் வந்தாலும் சரி, வாசனைகளாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றின ஞானம் ஏதாவது புதுசாக நியூஸ் கிடைச்சாலும், அல்லது உள்ள இருக்கிற வாசனை வச்சிருப்பீங்களா அவங்கள பற்றின ஒரு வாசனை, அது எழுப்பிட்டு வெளியில் வந்தாலும் நான் டிஸ்டர்ப் ஆகலைங்க, வந்தது அது வந்த இடத்துல வருபட்ட விதையை போல் அவங்க அங்கேயே ஆஃப் ஆயிட்டாங்க, என்னை மறுபடியும் தூண்டல, அடுத்த எண்ணத்துக்கு அவங்களால தூண்ட முடியல அப்படின்னா அவங்க எங்க கொடுத்துட்டீங்க, நீங்க அவங்கள இறைவனையா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோன்னு அர்த்தம். அது முழுமை பெற்றுச்சுங்கிறது எப்ப தெரியும் தெரியுங்களா, அவங்களுக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்கறேன், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய நடத்தைக்கு, அது என்ன பண்ணாலும் சரி, அந்த நடத்தைக்கு, அவங்க செயல்பாட்டுக்கு, அவங்க எண்ணத்திற்கு நான் மரியாதை கொடுக்கறேங்க போதுதான் அவங்களை இறைவனாக நான் பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் த பாயிண்ட் டு ரீச். மனதளவில் வருகிற மாற்றம். வெளியில நீங்க அவங்ககிட்ட பேசாம இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கலாம், அது பிசிக்கல், அதெல்லாம் இங்க சாஸ்திரம் பேசவே இல்லை. உள்ளவா இன்ட்ரோவர்ட், நீங்க அவங்க வீட்டுக்கு ஏன்னா மதியாதார் தலைவாசல், அதுல மாத்து கருத்து இடம் கிடையாது. போய் உடனே கொஞ்சிக்கோ கொலாவிக்கோ, சாஸ்திரம் அப்படி சொல்லல. மதியாதார் தலைவாசல் மிதிக்காத, அங்கேயும் இருக்கணும். என்னங்க புரிஞ்ச மாதிரி இருக்குது, நீங்க சொல்றது புரியாத மாதிரி இருக்குதுன்னா வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஞானத்தை பெறுவதை விட, ஞான நிஷ்டையில் நிற்பதை விட கடினமானது, பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றேன், நமக்கு வச்சு செஞ்சவங்களை இறைவனாக பார்த்தல். ஆனா இறைவனா பார்த்துட்டீங்கன்னா தான் ஞான நிஷ்டை இஸ் பாசிபிள். ஞானம் இஸ், அந்த பெற்ற ஞானத்தினுடைய பலனை நாம அனுபவிக்க முடியும். ஏன்னா ஒரு ஆள் என்ன பண்ணுவா, உள்ள இருந்துட்டு டைன் 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 எல்லாமே ஓகேங்க, இந்த ஒண்ணு மட்டுங்க, அப்ப என்ன ஆகுது, மைண்ட் டிஸ்டர்ப், we cannot enjoy that மோக்ஷ பலன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.